Good morning students, I welcome you to the Shiva online class. And today we are going to see a new chapter, subsidiary books 2. In last class we have seen the subsidiary books 1. So subsidiary books 1 la nama enna paatho ella vidhamana credit transactions eppadi nama enter pannanom அப்படிங்கறத பார்த்தோம். Subsidiary 2 அப்படியே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து cash transactions, எந்த விதமான credit transactions நம்ம என்ன பண்ண மாட்டோம், enter பண்ண மாட்டோம். Only cash transactions, வெறும் cash book ஓட entries தான் நம்ம என்ன பண்ண போறோம், enter பண்ண போறோம். ஸோ உன்னோட கொஸ்டினில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கேஷ் ரிலேட்டட் பேஸில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸை நீ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும்னா நீயே செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்கணும். இது சப்சிடரி புக்ஸ் 2, இது சப்சிடரி புக்ஸ் 1. கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டட் பேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன நம்ம என்டர் பண்ணணும், சப்சிடரி புக்ஸ் 1 அப்படிங்கிறது. சப்போஸ் இட் இஸ் அ கேஷ் ட்ரான்சாக்ஷன், அதாவது சிங்கிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், 3 காலம் கேஷ் புக், இந்த மாதிரி கேஷ் ரிலேட்டடான புக்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம், சப்சிடரி புக்ஸ் 2 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஓகே, now we just see the meaning of a cash book. Cash book is the book in which only cash transactions are recorded in the chronological order. So அப்படினா என்ன அர்த்தம், transactionsல கொடுத்திருக்கிறதுல business transactionsல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை first நம்ம என்ன பண்ணணும், ரீட் அவுட் பண்ணிட்டு அதில் credit transactions இருந்துச்சுன்னா இந்த புக்கில் நம்ம என்டர் பண்ணக்கூடாது. only cash transactions, அதாவது journal entries போடுவோம், ஞாபகம் இருக்கா, purchase goods for cash அப்படின்னா என்ன பண்ணுவேன், purchase account debit to cash account. So cash based related இருக்கிற transaction. ஸோ அப்போ நம்ம லெஜர் போடும்போது என்ன பண்ணுவோம், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு அமௌண்ட்டை நம்ம போடுவோம். ஸோ அதே மாதிரி தான் கேஷ் புக், அதாவது கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இட் இஸ் நத்திங், இட் இஸ் அ லெஜர். ஐ ஹோப் யூ ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு லெஜர் தெரியும்னு நினைக்கிறேன். லெஜர் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, the cash book is a book of original entry or a prime entry as the cash transactions are recorded for the first time in it. So இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், transactions, அதாவது journal entries-ல இருக்கிற cash account-ஓட இதை வெறும் cash account-ஐ மட்டும் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். In this we just having a 3 kinds of book. So எத்தனை டைப்ஸ் இருக்குது, இதில் 3 டைப்ஸ் இருக்குது. So first is a simple or a single column cash book, அதாவது only கேஷோட இது மட்டும். ஸோ அதாவது ஜேர்னல் என்ட்ரிஸ் போடும்பொழுது பார்த்து அப்படின்னா வெறும் கேஷை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா என்ன புக், அது சிங்கிள் காலம் கேஷ் புக். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ கேஷ் புக் வித் கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம். சப்போஸ் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணும்போது சில சமயம் டிஸ்கவுண்ட் நமக்கு அலௌட் ஆகவோ இல்லை ரிசீவ்ட் ஆகவோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் சேர்த்து போட்டிருந்தோம் அப்படின்னா இட் இஸ் known as a டபுள் காலம் கேஷ் புக். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ கேஷ் புக் வித் கேஷ், டிஸ்கவுண்ட் அண்ட் பேங்க் காலம். ஸோ பேமெண்ட் பே பண்ணும்பொழுது கேஷ் ஆகவோ அதில் டிஸ்கவுண்ட்டோ சில சமயம் பேங்க்லேயோ பேமெண்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி 3 காலம்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி போடுறோம் அப்படின்னா இட் இஸ் known as a 3 column cash book. Once again I am repeating for you students, only cash, வெறும் கேஷ் ரிலேட்டடோடது போட்டோம் அப்படின்னா சிங்கிள் காலம் கேஷ் புக். கேஷும் டிஸ்கவுண்ட்டும் சேர்ந்து போடுறோம் அப்படின்னா இட் இஸ் அ டபுள் காலம் கேஷ் புக். கேஷு டிஸ்கவுண்ட்டு பேங்க்கும் சேர்த்து நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ 3 column cash book. And today we are going to discuss it two methods இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து சிங்கிள் காலம் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த டபுள் காலம். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் காலமோட ஃபார்மேட்டை கவனி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எப்பயும் போல் நம்ம யாரோட புக்ஸ் ஓப்பன் பண்ணுறோமோ அவரோட நேமை எழுதிட்டு கேஷ் புக், கேஷ் புக் நான் என்ன சொன்னேன், இது கேஷ் அக்கௌண்ட்டோட லெஜர். ஸோ என்ன பண்ண எழுதுகிறோம், கேஷ் புக் எழுதிட்டு ப்ராக்கெட்டில் என்ன காலம் புக் அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். இது சிங்கிள் காலம்ன்றதுனால ப்ராக்கெட்டில் நான் என்ன எழுதியிருக்கேன், சிங்கிள் காலம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ உனக்கே தெரியும் லெட்ஜர்னா நம்ம 2 பேஜஸ் யூஸ் பண்ண போகிறோம் சைமல்டேனியஸ்லியா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போகிறது வந்து டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதும் போது என்ன எழுதணும் அப்படின்னா டெபிட் சைடில் டேட், ரிசிப்ட், எப்பயுமே பர்டிகுலர்ஸ் எழுதுவோம். ஸோ சப்சிடரி புக்ஸை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடில் நீ என்ன என்டர் பண்ண போகிற, ரிசிப்ட்ஸோட ஐட்டம்ஸ். ஸோ ரிசிப்ட்ஸ் போட்டுக்கோ. Next we have to open a column receipt number. Suppose subsidiary books receipt ஓட நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் நம்ம டினோட் பண்ணணும். And next is the LF, next is amount. இது 2 எப்பயும் போடுறது தான், இது ஒன்று தான் நமக்கு நியூவாக ஓப்பன் பண்ண போகிற காலம். ஸோ ரிசிப்ட் சைடுன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், R.N, it is none other than receipt number. And next பாரு கிரெடிட் சைடில் டேட், பேமெண்ட்ஸ். ஓகே, கிரெடிட் சைடில் என்ன எழுத போகிறோம், பேமெண்ட்னு மென்ஷன் பண்ண போகிறோம். பேமெண்ட் நம்ம எப்படி ஆக்சுவலாக பே பண்ணுவோம், வவுச்சர்ஸ் மூலமாக. ஸோ அதில் என்ன வரணும், வவுச்சர் நம்பர். ஓகே, V.N, V.N என்ன அர்த்தம், வவுச்சர் நம்பர். நெக்ஸ்ட் இஸ் LF அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அமௌண்ட். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன் கவனி. டெபிட் சைடில் வரும்போது ரிசிப்ட்னு எழுதணும், ரிசிப்டோட நம்பர். பேமெண்ட் சைடு கிரெடிட் சைடில் வரும்போது பேமெண்ட்னு எழுதணும், வவுச்சர் நம்பர். நவ் வி ஜஸ்ட் மூவ் ஆன் டு த எக்ஸசைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கவனி, single column cash book,
Enter the following transactions in a single column cash book of a Seshadri for the May 2017. So ஓகேவா, சேஷாத்ரியோட புக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன்ஸை படிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரிஸை நீ ரஃப்பாக நோட் பண்ண போகிற. லிசன் பண்ணி நீ எடுத்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நீ என்ன பண்ண போகிறோம், பென்சிலை எடுத்து ரஃப்பாக நீ என்ன பண்ணணும், கொஷனுக்கு பக்கத்தில் எழுத போகிறோம். ஓகேவா, ஸோ லிசன் பண்ணு. May 1st cashing and 40,000. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ என்ன பண்ணணும், டெபிட் சைடோட ஐட்டம் இது, டூ பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லிட்டு கேஷ் புக்கோடதில் ஓப்பனிங் பேலன்ஸாக நீ இதை என்ட்ரு பண்ண போகிறது. ஸோ அப்போ என்ன எழுதுவ பக்கத்தில், டூ பேலன்ஸ் ப்ராட்டவுன் அப்படின்னு கொஸ்டின் பக்கத்தில் எழுதிக்கோ. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் இஸ் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஸ்வாதி. ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்வாதி அக்கௌண்ட். ஸோ நீ என்ட்ரு பண்ணும்போது எப்படி எழுதுவ, டு ஸ்வாதி அக்கௌண்ட் அப்படின்னு எழுதணும். புரியுதா உனக்கு? நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் கவனி. பெய்ட் வேஜஸ் இன் கேஷ். எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பே பண்ணியிருக்காங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட்டில் வரணும். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ டெபிட்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், பை வேஜஸ். எப்பயுமே லெஜரில் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ஓகேவா. நெக்ஸ்ட் கவனி, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் சசிகலா ஃபார் கேஷ். வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ என்ட்ரி எப்படி எழுதுவா, பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். The next transaction is sold goods for cash. What is the journal entry for this? Cash account debit to sales account. So நீ என்ட்ரு பண்ணும்போது எங்கே என்ட்ரு பண்ணுவ, டெபிட் சைடில் to sales account அப்படின்னு என்ட்ரு பண்ணும். Purchased computer. அசட்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ பர்ச்சேஸ்ன்னு எழுதக்கூடாது, அசட்டோட நேமை மென்ஷன் பண்ணும். அப்படின்னா என்ன வரும், கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ பை கம்ப்யூட்டர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். Cash paid to Sabapati. So what is that? Receiver is a Sabapati. What is the entry for this? Sabapati account debit to cash account. So entry எழுதும்போது எப்படி எழுதுவ, by Sabapati. Okay. Paid salary. So salary account debit to cash account. So entry பண்ணும்போது by salary அப்படிங்கிறது எழுதுறோம். Interest received. Cash account debit to interest received. So entry பண்ணும்போது to interest account ன்னு எழுதுனா போதும். Now look at the board. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் என்ன பண்ணி, டெபிட் சைடு கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ண போகிற. சொன்ன டிரான்சாக்ஷன் தான், அதே ஜேர்னல் என்ட்ரியை நீ லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், கேஷ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எழுதுவேன். ஸோ இதில் வந்து நீ எதுவுமே ஜேர்னல் என்ட்ரியை எழுதி காட்டவும் வேண்டாம். சப்சிடரி புக்ஸை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் எனி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஒரு உனக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உனக்கு நீ என்ன பண்ணு, உன்னோட கொஷனுக்கு பக்கத்தில் பென்சிலில் எழுதி வச்சுக்கோ உன்னோட புக்கில். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால், ஓப்பனிங் பேலன்ஸ் சொல்லியிருந்தோம் 2017 May 1, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000. ஓகேவா. ஸோ நெக்ஸ்டோட டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, டூ ஸ்வாதி அக்கௌண்ட் 4,000. ஸோ நீ என்ன அந்த கேஷ் அக்கௌண்ட்டோட இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோ அந்த இதை ஆஸ் இட் இஸ் எழுது. டூ சேல்ஸ் அக்கௌண்ட் 9,000, டூ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 500. ஸோ நெக்ஸ்டோட இதில் டெபிட் சைடில் என்னென்னலாம் என்ட்ரி பண்ணோம், பை வேஜஸ் அக்கௌண்ட் 2,000, பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 6,000, பை கம்ப்யூட்டர் 15,000, பை சபாபதி 5,000, பை சேலரி அக்கௌண்ட் 2,500. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரணும், ரெண்டு சைடுமே டோட்டல் பண்ண போகிற. ஹெவியாக இருக்கிறது வந்து டெபிட் சைடில் 53,500. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற, இந்த 53,500 மற்ற ஐட்டம்ஸை நீ டோட்டல் பண்ணி மைனஸ் பண்ணனா உன்னோட கேரி டவுனோட அமௌண்ட் என்ன வரும், 23,000. ஓகேவா. இது மே மந்த்ன்றதுனால லாஸ்ட் டேட் என்னது 31. ஸோ என்ன போடுவேன், பை பேலன்ஸ் கேரி டவுன் 23,000. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், மேயோட நெக்ஸ்ட் மந்த் என்ன வரும், ஜூன். ஸோ ஜூன் 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேரி டவுனோட அமௌண்ட் என்ன 23,000. ஸோ 23,000 எழுதிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி சொல்கிறேன் கவனி. ஃபஸ்ட்டு உனக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் நல்லா தெரியணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸில் இருக்கிற கேஷ் ஐட்டம்ஸ், கேஷோட ரிலேட்டட் பேஸில் இருக்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த புக்ஸில் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ கேஷ் புக்கை தான் நம்ம போட்டிருக்கோமே. ஸோ எப்பயும் போல் லெட்ஜர் அக்கௌண்ட் போடும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஜேர்னல் என்ட்ரிஸில் கேஷ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இருந்தால் என்ன போடுவேன், பைன் போடுவேன், கீழே இருந்தால் டூவில் போட்டு காட்டணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு டிரான்சாக்ஷன்ஸில் இருக்கிற என்ட்ரிஸை ஆஸ் இட் இஸ் எழுதிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், மே மந்தோடதுலேருந்து நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டேட் என்ன வரணும் 31st. ஸோ பை பேலன்ஸ் கேரி டவுன் இஸ் 23,000. ஸோ கேரி டவுனோட அமௌண்ட்டு மே மந்த்து நெக்ஸ்ட் என்ன வரணும் ஜூன் வந்தது டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 23,000. ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ தான் உன்னோட சிங்கிள் காலம் கேஷ் புக். நவ் வி ஜஸ்ட் மூவ் ஆன் டு த டபுள் காலம் கேஷ் புக். ஸோ டபுள் காலம் கேஷ் புக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு காலம் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேவா. ஆஸ் இட் இஸ் சேம் தான். இந்தி புக்ஸ் ஆஃப்னு யாரோட புக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோமோ நேம் எழுதிக்கோ, கேஷ் புக் போட்டுட்டு வித் கேஷ்
அண்ட் டிஸ்கவுண்ட் காலம். ஓகேவா, கேஷும் இருக்குது, இதில் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ அதை நீ என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டெபிட் சைடில் கவனி, டேட், ரிசிப்ட், ரிசிப்ட் நம்பர், எல்எஃப், டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ டெபிட் சைடில் இருக்கிறதுனால அது என்னது, அலவுட். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு கேஷை காட்டணும். அண்ட் நெக்ஸ்ட்டில் கவனி, டேட், பேமெண்ட்ஸ், வவுச்சர் நம்பர், எல்எஃப், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால அதுக்கு என்ன வரணும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ் கேஷ். ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தான் டிரான்சாக்ஷன்ஸை படிக்க போகிற. டிரான்சாக்ஷன்ஸில் இருக்க கேஷோட என்ட்ரிஸை நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். இதில் இருக்கிற கவனி, டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு ஒரு காலம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக போட போகிறோம். இட் இஸ் நோன் ஆஸ் அ டபுள் காலம் கேஷ். நவ் யூ ஜஸ்ட் லிசன் த சம். Third sum, enter the following transactions in the Agamot's cash book with the discount and cash column. So ஓகேவா, அதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க டிஸ்கவுண்ட்டும் கேஷ் காலமும் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கேஷ் பேலன்ஸ். ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், டூ பேலன்ஸ் ப்ராடவுன்னு சொல்லிட்டு கேஷோட பேலன்ஸை எழுதணும். கேஷ் சேல்ஸ், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டூ சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ எங்கே என்ட்ரு பண்ண போகிறோம், டூ சேல்ஸ். Paid to Valen 15,850 and discount is allowed by him 150 rupees. So cash ஓட பேஸில் எவ்வளோ போட போகிற, பை வேலன் அக்கௌண்ட்டில் 15,850, டிஸ்கவுண்டோட அமௌண்ட்டில் என்ன பண்ணணும், 150 rupees போட போகிறோம். ஓகே, சோல்டு கூட்ஸ் டு பெருமாள் ஆன் கிரெடிட். இது கிரெடிட் டிரான்சாக்ஷன், அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்டர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இஸ் கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் எக்ஸ்பென்சஸ். ஸோ பர்சனல்ன்றதுனால என்னது, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ எப்படி எழுதுவா, பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் 4,800. பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் சுப்ரமணியன். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சுப்ரமணியன். இதில் ரெண்டுத்துலையுமே வந்து என்ன இல்லை, கேஷ்ன்ற வார்த்தை இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த டிரான்சாக்ஷனை நம்ம என்டர் பண்ண மாட்டோம். புரிஞ்சுதா, கிரெடிட்டாரோட நேம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்டர் பண்ண மாட்டோம். பெய்ட் டு பேங்க். ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் நம்ம என்டர் பண்ண போகிறோம். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் பெருமாள் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 19,000. ஸோ பெருமாள் கிட்டே இருந்து வாங்குது 19,200 rupeesக்கு. செட்டில்மெண்ட் பண்ணது எவ்வளோ, 19,000 தான். ஸோ பேலன்ஸ் 200 rupees எங்கே போடுவோம், டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட்டில். ஸோ பெருமாள்ஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 19,000 காட்டிட்டு டிஸ்கவுண்ட் காலத்தில் என்ன பண்ண போகிறோம், 200 rupees காட்ட போகிறோம். ஓகே, ட்ரா எ செக் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, பே கேஷ் டு கோபாலகிருஷ்ணன். ஸோ பை கோபாலகிருஷ்ணன் 2,950, டிஸ்கவுண்ட்டோட காலத்தில் 50 rupees. பே கேஷ் டு சுப்ரமணியன் அண்ட் செட்டில்ட் இஸ் அக்கௌண்ட். ஸோ இங்கே கவனி 14,200 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவரோட டிரான்சாக்ஷனில் 14,300 rupees செட்டில்மெண்ட் பண்ணுறோம். ஸோ 100 rupeesன்றது என்ன எதில் வரும், டிஸ்கவுண்ட்டோட காலத்தில் வரப்போகுது. ஓகே, கேஷ் பர்ச்சேஸ், பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, கேஷ் பெய்ட் ஃபார் அட்வர்டைசிங், பை அட்வர்டைசிங் 1,500. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சம்மை இப்போ பார்க்கலாம் கவனி. ஸோ ஃபஸ்ட் என்ன, 2017 அக்டோபர் 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 37,500. ஸோ கவனி, டூ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் 33,000, செட்டில்மெண்ட் ஆனதில் பெருமாளுக்கு வந்து 200 rupees டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கு, 19,000 கேஷில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டூ பேங்க் அக்கௌண்ட் 17,500. நெக்ஸ்ட்டு கிரெடிட்ஸில் கவனி, அக்டோபர் 7 வேலனோட செட்டில்மெண்ட்டில் 150 rupees வந்து என்னது டிஸ்கவுண்ட்டாக ரிசீவ்டாக இருக்குது, 15,850 கேஷோட பேலன்ஸ். ட்ராயிங்ஸில் 4,800, பை பேங்க் 22,700, கோபாலகிருஷ்ணனுக்கு என்ன சொல்லியிருந்தோம், டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 50 rupees, கேஷோடது 2,950. சுப்ரமணியனோட செட்டில்மெண்ட்டில் 100 rupees வந்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ டிஸ்கவுண்ட் காலத்தில் 100 rupees போட்டுக்கோ, கேஷோடதில் 14,200. பர்ச்சேஸில் 13,500, அட்வர்டைஸ்மெண்ட் 1,500. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு கேஷ் சைடில் டேலி பண்ண போகிறோம். 1,07,000 rupeesல மைனஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 31,500. கவனி, டபுள் காலம் கேஷ் புக்கில் வந்து கேஷோட அமௌண்ட்டை மட்டும் நீ டேலி பண்ணால் போதும், டிஸ்கவுண்ட்டோட காலத்தை டேலி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, டிஸ்கவுண்ட் அலௌடுன்றது டிஃப்ரெண்ட்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ நீ அந்த காலத்தை நீ வந்து என்ன பண்ண வேண்டாம், டேலி பண்ண வேண்டாம். ஆஸ் இட் இஸ் இதோட டோட்டல் என்ன 200, இந்த சைடு டேலி பண்ணணும்னா 300. இது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் போடணும். ஓகேவா, கேஷோட காலம் மட்டும் மைனஸ் பண்ணி கொண்டு வரும். ஸோ இந்த கேரி டவுனோட அமௌண்ட்டை நீ என்ன பண்ண போகிற, நவம்பர் 1 டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 31,500 காட்டினா போதும். இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ், நெக்ஸ்ட் கொடுத்துருக்க ட்ரான்சாக்ஷன்ஸ் எழுதிக்கோ, டிஸ்கவுண்ட் எந்தெந்த காலமில் வந்திருக்கோ அவங்க நேமுக்கு நேராக நீ என்ட்ரி பண்ண போகிற. அதே மாதிரி தான் இங்கேயும் டிஸ்கவுண்ட்டோட ரெசீவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ என்ட்ரி பண்ணிவிடு. டிஸ்கவுண்ட் காலத்தை நீ என்ன பண்ண வேண்டாம், டேலி பண்ணி காட்ட வேண்டாம். கேஷோட ஐட்டம்ஸை மட்டும் டேலி பண்ணி கேரி டவுனோட அமௌண்ட்டை எடுத்து ப்ராட் டவுன் பண்ணால் போதும்.
ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2 மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து சிங்கிள் காலம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டபுள் காலம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ட்ரிபிள் காலம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.